எல்லாரும் 10 பேர் ஒரு மாதிரியாக தான் சார் சொன்னாங்க. ஆனால் சொன்னதுனால நாங்கள் வந்து பொறுமையை கையாண்டதுனால தான் இன்றைக்கி எங்களுக்கு யூரோப் கண்ட்ரி விசா கிடச்சிருக்கு. எங்களுக்கு அந்த 10 பேர் சொன்னவங்க பேசி கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பிங் கிடச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடச்சிருக்காது சார். என்ன சொன்னாங்க சுற்றி இருக்கவங்களாம்? சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வந்து தம்பி பணத்தை கட்டி வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். உங்கள் பேர்? கவியரசன் சார். எந்த ஊர்லேருந்துண்ணே வரீங்க? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா பெருந்தோட்டம் சார். பெருந்தோட்டம் ஊர்லேருந்து வரீங்க, சீர்காழி. சீர்காழி. ஓகேண்ணே. இப்போ எந்த நாட்டுக்குண்ணே போகிறீங்க? செர்பியாவுக்கு போகிறேன் சார். யூரோப் கண்ட்ரி? யூரோப் நாடு செர்பியாவுக்கு போகிறீங்க. செர்பியாவுக்கு போகிறேன் சார். எவ்வளோண்ணே, என்ன ஒர்க்குக்குண்ணே போகிறீங்க? மேசன் ஒர்க்கிங் போகிறேன் சார். மேசன் ஒர்க்குக்கு போகிறீங்க. ஓகேண்ணே. நம்ம ஆஃபீஸ் எப்படி தெரியும்? நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி நான் விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். நண்பர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் அவங்க பார்த்து சொன்னாங்க, அந்த பையன் தான் கொண்டு வந்து எங்களை விட்டாங்க சார். இங்கே ஓகே பார்த்து கொண்டு வந்து விட்டோன்னா 4 பேர் வந்தோம் சார். 3 பேர் ஓகே ஆச்சு சார். இந்த 3 பேரில் ஒரு பையன் போயிட்டா சார். பாக்கி 2 பேரும் நாங்கள் இன்றைக்கி போகிறோம் சார். அந்த போனவரோட பேர் செல்வகுமார் சார். என்ன வேலைக்கு போயிருக்காரு? மேசன் ஒர்க்கிங் போயிருக்காரு சார். எந்த நாட்டுக்கு போயிருக்காரு? செர்பியாவுக்கு போயிருக்காரு சார். நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்காருங்க. உங்கள் நண்பர் தானே? நீங்கள் 3 பேரும் ஒன்றா வந்தீங்க? 3 பேரும் ஒரே பக்கத்து தெரு சார் எங்களுக்கு. ஓகே. பணம் எல்லாம் கரெக்டாக கட்டி நல்லபடியாக போனாருங்களா? நல்லபடியாக சந்தோஷமாக போனார் சார். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் கிளம்ப போகிறீங்க? நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிறோம் சார். ஓகேண்ணா. நீங்கள் சீர்காழியிலேருந்து திருச்சி வந்து பாஸ்போர்ட் ப்ராசஸ்லாம் கொடுத்து யூரோப் கண்ட்ரிக்கு உங்கள் வயசுண்ணா? 48 சார். 48 வயசில் செர்பியா யூரோப் ஸ்டாம்பிங் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். எத்தனை நாள்னு வெயிட் பண்ணீங்க? எவ்வளோ ப்ராசஸ் நடந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லுங்கண்ணே. சார் ஒரு 1.5 வருஷமாக நடந்தது சார் இது ப்ராஜெக்ட். ஓகே சொல்லுங்கள். எப்படி எப்படி பணம் கட்டினீங்க? ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு நட கட்டணும் சார். அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு நட சார். அப்புறம் ஃபைனலில் இப்போ ஃபுல் பணமும் கட்டணும் சார். ஓகேண்ணா. யூரோப் கண்ட்ரி போகணுன்னா எந்த அளவு பொறுமை வேணும்? நமக்கு ரொம்ப இந்த பொறுமையை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கையாளணும் சார். இது போகிற வரைக்கும் கையாண்டால் தான் நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கணும். யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும் ரொம்ப பொறுமையை கடைப்பிடிக்கணும். பொறுமையை கடைப்பிடிச்சா தான் நம்ம வந்து கண்டிப்பாக யூரோப் கண்ட்ரி கண்டிப்பாக போகலாம் சார். ஓகே. இந்த பொறுமையை தாண்டி இந்த யூரோப் ஸ்டாம்பிங் அந்த அளவுக்கு ஒர்த்தானே? கண்டிப்பாக ஒர்க் சார். இதுக்கப்புறம் யூரோப்பில் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கா? கண்டிப்பாக நடக்கும் சார். ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் ப்ராசஸ் நடக்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸும் நாங்கள் சொன்னபடி நடந்துச்சுங்களா? கண்டிப்பாக நடந்தது சார். நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ணீங்க. அந்த நம்ம ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு பயத்தோடு தான் வந்தீங்க. ஃபஸ்ட்டு நட வரக்குள்ள ஒரு பயம் இருந்தது சார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்படிலாம் அந்த பயம் உங்களுக்கு தெரியுது? அப்படி வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்த பிறகு எங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துட்டு சார் எங்களுக்கு. ஓகே. பணம் வாங்கினதுக்கு அப்புறமேலும் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு அப்டேட் கரெக்டாக கொடுத்தாங்களா? கரெக்டாக ஃபோன் எடுப்பாங்க சார். கரெக்டாக நெக்ஸ்ட்டு இவ்வளோ பணம் கட்டியிருக்கோமே, இத்தனை நாள் ஆகுது, நம்மளால் எதுவும் வெளிநாடு போக முடியாதோ அப்படின்னு இந்த வயசுக்கு நினச்சிங்களா? என்ன சொன்னாங்க? அதை நினைக்கவே இல்லை சார். அதை பற்றி நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்தது எங்களுக்கு. அதனால் அதை வச்சு நாங்கள் வந்து கண்டிப்பாக யார்கிட்டையும் வந்து நாங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை சார். ஓகே. வந்து சம்ஷன் கொடுத்தீங்க. ஆமாம் சார். அவர் நெக்ஸ்ட்டு நாளாக சுற்றி இருக்கவங்களாம் பயப்படுறாங்க, பணம் கட்டிட்டு ரொம்ப டைம் ஆகுது, அப்படிலாம் ஒரு சூழலில் இருந்தீங்களே. லாஸ்ட்டாக இந்த ஸ்டாம்பிங், இந்த இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இந்த ஸ்டாம்பிங் பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தா சார். எல்லாரும் 10 பேர் ஒரு மாதிரியாக தான் சார் சொன்னாங்க. ஆனால் சொன்னதுனால நாங்கள் வந்து பொறுமையை கையாண்டதுனால தான் இன்றைக்கி எங்களுக்கு யூரோப் கண்ட்ரி விசா கிடச்சிருக்கு. எங்களுக்கு அந்த 10 பேர் சொன்னவங்க பேசி கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பிங் கிடச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடச்சிருக்காது சார். என்ன சொன்னாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வந்து தம்பி பணத்தை கட்டிட்டியாப்பா, அம்மா நாளாகிட்டே ஒன்றால் போக முடியாதுப்பா, உன்னை ஏமாத்திடுவாங்க நீங்கிட்டு சுற்றி உள்ளவங்களாம் சொன்னாங்க சார். அந்த பேச்சை நான் காதில் வாங்கவே இல்லை சார். இது கண்டிப்பாக இது நடக்கணுங்கிட்டு ஒரே நம்பிக்கையில் இருந்தேன் சார் நான். ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டு சீர்காழியிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி திருச்சி வந்து பேமெண்ட்டு பாஸ்போர்ட் கொடுத்து யூரோப் ஸ்டாம்பிங் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்ன? முக்கிய காரணம் வந்து ட்ராவல்ஸ் தான் சார் எங்களுக்கு. அந்த ட்ராவல்ஸ் பேர் பெஸ்ட்டு கன்சல்டன்ட் சார். அதாவது நம்ம ட்ராவல்ஸ் சார். ஓகேண்ணே. எந்த அளவுக்குண்ணே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம்? கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாகவே செஞ்சீங்க சார் நீங்கள். ஓகே. அதுக்கப்புறமேலு இப்போ உள்ள பசங்க நிறைய பேர் வந்து நிறையா அன்லைசன்ஸ்டு, அரசு அங்கீகாரம் இல்லாத இடத்துல கொடுத்து பணம் நிறைய ஏமாந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற ஒரு கருத்துனா என்னென்ன? கண்டிப்பாக நம்ம இந்த இதுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். எங்கே வரணும்னு கேட்டுக்கிறீங்க? பெஸ்ட்டு கன்சல்டன்ட் வரணும்னு கேட்டுக்கிறேன் சார். எதனால பெஸ்ட் கன்சல்டன்ட் வரணும்? நல்லா இது வந்து ஒரு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்றாங்க சார். இது ஓகே.
நெக்ஸ்ட்டு உங்கள் வயசுக்கு யூரோப் ஸ்டாம்பிங் கிடைக்குமான்னு என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக வந்து நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து அவங்க ஒரு உறுதி கொடுத்தாங்கன்னா சார், நாங்கள் அதுலேருந்து வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில் தான் சார் வந்தோம் நாங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு யூரோப் கண்ட்ரி போக போகிறீங்க, அடுத்த கட்டத்தை வாழ்க்கையை நோக்கி போக போகிறீங்க. எந்த வீட்டில் எல்லாம் எந்த அளவு சந்தோஷமாக இருக்காங்க? பொறுமையாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிட்டே உங்களை யாரையும் ஏமாத்தல, உங்களை கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னுட்டு எல்லாமே பெருமையாக சொல்கிறாங்க சார் எல்லாம். ஓகேண்ணே. இதுக்கப்புறம் உங்கள் ஊர் மக்களெல்லாம் பெஸ்ட் கன்சல்டன்ட்டுக்கு வர சொல்லுவீங்களா, ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பிறகு நான் வந்து எடுத்து சொல்லுவேன் சார். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்லுவேன் சார். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும்போதாலும் சரி, ஒரு பேமெண்ட் நீங்கள் கட்டும் போதாக இருந்ததும் சரி, ஏதாவது பயம்னு ஒன்று இருந்துச்சானே, இவ்வளோ பேமெண்ட் கட்டுறோமே, இத்தனை நாள் வெயிட் பண்ணுறோமே, யூரோப் ஸ்டாம்பிங் இத்தனை நாள் ஆகுமா? அந்த பயங்கிறது இல்லை சார். எங்களுக்கு பெஸ்ட் கன்சல்டன்ட் வந்து பார்த்த பிறகு அவங்க பேசின பேச்சுக்காக நாங்கள் இது வரைக்கும் பயந்ததும் கிடையாது, இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் போய் சொன்னதும் கிடையாது சார் இது வரைக்கும் நாங்கள். ஓகேண்ணே. உங்களோட அந்த இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ண அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டோமா? கண்டிப்பாக காப்பாற்றினேன் சார் நீங்கள். ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டு நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட் நிறுவனத்தை பற்றி நீங்கள் ஓவராலாக கொடுக்குற ஃபீட்பேக் வீடியோ என்னென்ன? கண்டிப்பாக சார், இங்கே வந்து கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சாருங்க. அது எந்த நாட்டுக்காக இருந்தாலும் எந்த நாட்டுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அது. ஓகேண்ணே. நீங்கள் நிறைய பேர் எங்கள்கிட்ட படிப்பறிவு இல்லை, நாங்கள் யூரோப் கண்ட்ரி போக முடியாது அப்படிலாம் நினச்சிங்களே, அது எப்படி இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்தோம்? அது கண்டிப்பாக சார் யாராக இருந்தாலும் வரலாம் சார். கண்டிப்பாக பெஸ்ட் கன்சல்டன்ட் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க சார். படித்தவர்களும் சரி தான், படிக்காத இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் சார். ஓகேண்ணே. போகக்கூடிய அந்த நேரத்தில் இவ்வளோ தெளிவான அழகான ஒரு ஃபீட்பேக் வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளிநாட்டு வருமானமாக இருக்கட்டும், மென்மேலும் வளரணும் உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அமேசிங் ஃபீட்பேக்ண்ணே. வணக்கம் சார்.